வாழ்காலமுடன் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய எளிய முறை உடற்பயிற்சியான கால் பயிற்சியை நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஓகே, இப்போ நம்ம கால்களை நீட்டி உட்காந்துருக்கோங்க. கால்கள் ரெண்டுமே ஒரு அடி கேப்பில் இருக்கணும். இந்த மாதிரி உள்பக்கமாகவும் வெளிப்பக்கமாகவும் இந்த மாதிரி 5 தடவை நம்ம செய்கிறோங்க, முட்டி மடக்காமல். இப்போ இதே மாதிரி இடது பக்கமும் வலது பக்கமும் காலை ரெண்டையும் இதே மாதிரி வளைச்சி செய்கிறோம். இதுவும் 5 தடவைங்க. இப்போ முன்ன பக்கமாகவும் பின் பக்கமாகவும் இதே மாதிரி செய்கிறோங்க, கால் முட்டி மடக்காமல். இதுவும் 5 தடவை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோங்க. இப்போ நம்ம கால்களை மெதுவாக ரொட்டேஷன், இந்த மாதிரி வலது பக்கமாக 5 சுற்றும், இடப்பக்கமாக 5 சுற்றும், திரும்ப வல பக்கமாக 5 சுற்றும். நம்ம இந்த மாதிரி காலை ரொட்டேஷன் கொடுக்குறோம். கால் ரொட்டேஷன் கொடுக்கும்போது முட்டி மடங்காமல் பார்த்துக்கணும். இப்போது இதுவும் 5 தடவை. ஓகே, இப்போ நம்ம வலது காலை மடித்து இடது தொட மேலே. இப்போ நம்ம கட்டவிரலை அழுத்தம் கொடுக்குறோம். கட்டவிரல் பார்த்திங்கன்னா நம்ம தலையோட பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி நம்ம பக்கத்தில் கட்டவிரல் பக்கத்தில் இருக்கிற 2 விரலும் நம்மளுடைய கண்களுடைய பாயிண்ட்டு. இப்போது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற லாஸ்ட் 2 விரல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய காதுகளினுடைய பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மெதுவாக பார்த்திங்கன்னா கட்டவிரலுக்கு கீழேருந்து ஜிக்ஸாக்காக ஒரு ஜட் போட்ட மாதிரி நம்ம மெதுவாக மேல் பக்கமாக இருந்து நார்மலாக இதே மாதிரி அழுத்தம் கொடுக்குறோம். இப்போது ஒரு இடம் கூட பாக்கி இல்லாமல் அழகாக இதே மாதிரி அழுத்தம் கொடுக்குறோம். இப்போ அந்த நடுப்பகுதி இருக்குது பார்த்திங்களா, அது ரவுண்ட் ஷேப்பில் ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது, மெதுவான ஒரு அழுத்தம் நம்ம கொடுக்கணும். ஏன்னா இது நம்மளுடைய அடிவயிற்று பகுதியுடைய பாயிண்ட்டு. மேலே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மார்பு பகுதியோட பாயிண்ட்டு. இப்போ கீழே குதிங்கால் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபோர்ஸாக ப்ரெஸ் பண்ணலாம். நம்மளுடைய அந்த 2 கட்டை விரல்களாலையும் ஃபோர்ஸாக அழுத்தம் கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அடிவயிற்று பகுதி, முதுகு பகுதின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த அடிவயிற்று பகுதியுடைய பாயிண்ட். இப்போ கட்டை விரலேருந்து நேராக ஒரு கோடு போட்ட மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா நம்ம முதுகு தண்டுடைய பாயிண்ட். ஸோ மெதுவாக ஒரு அழுத்தம் நம்ம இதே மாதிரி கொடுக்குறோம். 3 தடவை மேலேயும் கீழேயும் 3 தடவை இதே மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். இந்த ஒவ்வொரு அழுத்தமுமே பார்த்திங்கன்னா அக்கு ப்ரெஷர் பாயிண்ட். இந்த மாதிரி 3 தடவை நம்ம செஞ்சு முடிச்சிடுறோம். இப்போ மெதுவாக பார்த்திங்கன்னா கணுக்கால் தெரியுதுங்களா? ஸோ இது ஒரு டைமண்ட் ஷேப்பில் நம்ம மேலேருந்து கீழேருந்து மேலேயுமா நம்ம ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். முன்பக்கமும் அழுத்தம் கொடுக்கணும், அதே மாதிரி பின்பக்கமும் 4 விரலால் பார்த்திங்கன்னா அதே கணுக்கால் நம்ம 3 தடவை ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிறோம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து உருட்டுற மாதிரி பார்த்திங்கன்னா 2 பக்கமும் இருக்கிற கணுக்கால் நம்ம 2 கைகளாலேயும் பிடிச்சிக்கிறோம். பிடிச்சி இந்த மாதிரி மெதுவாக கிளாக் வைஸ், அதாவது வலச்சுற்று 3 தடவையும் இடச்சுற்று 3 தடவையும் அதே திரும்பவும் வலச்சுற்று 3 தடவையும் நம்ம செஞ்சுக்கிறோம். இப்போ காலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வலது கையால் உள்பக்கமாக பிடிச்சிக்கிறோம். இடது கையால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரொட்டேஷன் கொடுக்குறோம். கிளாக் வைஸ் 5 தடவையும் ஆன்டி கிளாக் வைஸ் 5 தடவையும் அகெயின் கிளாக் வைஸ் 5 தடவையும் நம்ம செய்கிறோம். இப்போது இது முடித்த உடனே பார்த்திங்கன்னா கீழேருந்து நம்ம தொட வரைக்கும் பார்த்திங்கன்னா கட்டவிரல் 2யும் உள்பக்கமாகவும் விரல்கள் 2ம் மேல் பக்கமாகவும் இருக்கிற மாதிரி கீழேருந்து ஒரே ஒரு அழுத்தம் நல்லா டீப்பாக ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிறோம். தொட வரைக்கும் நம்ம அழுத்தி விட்டுக்கிறோம். திரும்ப கீழே அழுத்தி வரக்கூடாது. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு காலோட ப்ராசஸ் முடிஞ்சு. இதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடு காலையும் இதே மாதிரி நம்ம அழுத்தம் கொடுக்குறோம். இப்போ கட்டவிரல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலைப்பகுதியினுடைய உறுப்புகளுடைய பாயிண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி 2 கண்களினுடைய பாயிண்ட் பக்கத்து விரல்கள். லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய காதுகள். அதுக்கு கீழே இருக்கிறது நம்மளுடைய மார்பு பகுதி, கீழே வயிற்று பகுதி, அதுக்கு கீழே அடிவயிற்று பகுதி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கால் பயிற்சி அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நிறைஞ்ச ஒரு பயிற்சிங்க. இதோட பயன்கள் அவ்வளோ நல்ல ஒரு பயன்களை தரும். ஒவ்வொரு பெனிஃபிட்ஸுமே மேலே உங்களுக்கு எழுதியிருக்கு, நீங்கள் பாருங்கள். இந்த பயிற்சியை ரெகுலராக நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அக்கு ப்ரெஷர், பஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு அழுத்தத்தினால உடல் உறுப்புகள் எல்லாமே சீராகுதா, சாத்தியமா அப்படின்னா செய்து பார்க்கும்போது உங்களுக்கே அதனுடைய பயன்கள் எல்லாமே தெரியுங்க. ஸோ மறக்காமல் எல்லாருமே ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த பயிற்சி முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா
நம்ம ஒரு காலை நீங்கள் எந்த காலில் பயிற்சி செய்தீங்களோ அந்த காலை தூக்கி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப லேஸாக இருக்கிற மாதிரியும், பயிற்சி செய்யாத கால் ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரியும் உங்களுக்கே தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம வஜ்ராசனா பொசிஷன் இந்த மாதிரி வந்துடுறோம். இந்த மாதிரி 2 கைகளையும் மேலே பின்பக்கமாக எடுத்துகிட்டு மேலே இடுப்பு பகுதியை நம்ம மெதுவான ஒரு அழுத்தத்தோட வருடி விடுறோம். இந்த மாதிரி 5 தடவை நம்ம வந்துட்டு ஒரு அழுத்தத்தோட தேய்ச்சி விடுறோம். இது அவ்வளோ பெனிஃபிட்டுங்க. நம்ம கால் பயிற்சி அவ்வளோ பெனிஃபிட்ஸை கொடுக்குதுங்க. அவ்வளோதாங்க. வாழ்க வளமுடன்.